சாதாரண மனிதன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது அவனுக்கு என்னமே தெரியாதுங்க. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது என் பாவங்களை முற்றிலுமா கழுவினவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலக இரட்சகர், மேசியான்னு சொல்றேன். மத்தேயு 1:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். அவளிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லல, கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசு என்கிற தீர்க்கதரிசி பிறந்தார்னு சொல்லல, இயேசு என்கிற ஒரு நல்ல டீச்சர் பிறந்தார், இயேசு என்கிற நல்ல மனுஷன் பிறந்தார் அப்படின்னு சொல்லல, கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்புறம் கீழே சொல்றார், அவரை பற்றி இம்மானுவேல் என்று சொல்றார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசுங்கிறது அவர் பெயர். இந்த பூமியில அவர் என்ன செய்ய வந்தார் அதுக்காக கொடுக்கப்பட்ட பெயர். இயேசு என்றால் விடுவிக்கிற கர்த்தர். இந்த யாவே த ரெடீமர், யாவே சேவ்ஸ், யெகோவா ரட்சிக்கிறவர், ரட்சிப்பதற்காக வந்தார். ஆனா அவர் யார்? கிறிஸ்து. ஆதி முதல் இருந்தவர், வரப்போகிறவராக யூத மக்கள் எதிர்பார்த்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இவர் வருவார் என்று முழு யூத மக்களும் எதிர்பார்த்தாங்க. மேசியாவாகிய கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அதான் அவர். இப்போ நம்ம ஊரில் ஆரம்பத்துலேருந்து என்ன இருக்க மக்கள் வெங்கடேஷ் பாஸ்ட்டுமாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வெளியே போச்சுன்னா யாரும் இந்த வெங்கடேஷுங்கிற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. பெருமாள் நாட்களில் எஸ்ரா பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. என் பேர் எஸ்ரா பாஸ்டரா? என் பேர் எஸ்ரா, நான் செய்கிற வேலை பாஸ்டர். நான் சொன்னது புரியுதுங்களா? ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட். இயேசு அவர் யார்? கிறிஸ்து. அவர் செய்ய வேண்டிய ஆக்குபேஷனையும் இணைந்து பேசுகிறது. அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது போடுப்பா, தயார் போடுப்பா. கிறிஸ்டோஸ்னா த மெசையா, சன் ஆஃப் காட், அனாயிட்டட்னு அர்த்தம். நான் சொன்னது இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை ரட்சித்த வரப்போகிறவராக எதிர்பார்த்த அந்த மேசியா, அவர் தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலக இரட்சகர்னு சொல்றீங்க. ஆனால் நமக்கு தெரியுமானா தெரியாது. இயேசு கிறிஸ்துவோ அவர் ஆதியிலிருந்து இருந்தவர், வரப்போகிறவராக எதிர்பார்த்த மேசியா. சாதாரண மனிதன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது அவனுக்கு என்னமே தெரியாதுங்க. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது என் பாவங்களை முற்றிலுமா கழுவினவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலக இரட்சகர், மேசியான்னு சொல்றேன். எனக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் மேசியான்னு சொல்றேன். லூக்கா 2 திருப்புவோம். 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்த குழந்தை எப்படி வேதம் சொல்லுகின்றா? கர்த்தராகிய கிறிஸ்து. பிறக்கும் போதே அவர் என்னங்க? கர்த்தராகிய கிறிஸ்து. குழந்தை கிறிஸ்துவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலை, குழந்தை கர்த்தரா மாறிடுச்சுன்னு சொல்லலை. பிறக்கும் பொழுதே இன்று கர்த்தராகிய கிறிஸ்து. பிறந்தவர் ஆதியில் இருந்த கர்த்தர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, யூத மக்கள் காலாகாலமாக எதிர்பார்த்திருந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் அவர். ஏன் கண்ணின் வயிற்றில் பிறக்க வச்சார்? கர்த்தர் ஞானமாக எல்லாவற்றையும் செயல்படுகிறார். பாவம் இல்லாதவராக பரிசுத்தராக பிறக்கணும். கண்ணின் வயிற்றில் பிறக்கிறதுலாம் கர்த்தர், ஐயோ அவரை மாதிரி ஒரு அழிவாளியை நம்ம யோசிக்கவே முடியாதுங்க. தாய்க்குள்ளே தான், அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே தான், அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, என்ன சொல்கிறது, கருப்பைக்குள்ளே தான் குழந்தை இருக்குது. தாயுடைய அந்த ஃபீட்டஸ் மூலம் தான் அந்த பிள்ளைக்கு தேவையான உணவு, பிள்ளையோட கழிவு எல்லாமே அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பிள்ளை சாப்பிடுது, பிள்ளை போகிற கழிவு எல்லாமே எப்படியே பாடிக்குள்ளே போயிட்டு உங்கள் பாடி வழியே வெளியே போயிடுது. ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சாப்பிட்டது அப்படியே பிள்ளையை பாதிக்கும். ஆனால் எல்லாம் அந்த பிள்ளையுடைய உடம்புல அந்த தொப்பில் கொடி இருந்தாலும் தாயுடைய ஒரு ரத்தம் கூட பிள்ளைக்குள்ள போகாது. என்ன ஒரு விந்தங்கது!
ஒரு சொட்டு ரத்தம், தாயுடைய ரத்தமும் குழந்தையோட ரத்தம் ஒன்று சேராது. அப்படி ஒன்று சேர்ந்துருச்சுன்னா பிள்ளை கருவிலே செத்துரும். இதெல்லாம் ஏன் வச்சாருன்னா, மரியாள் வயிற்றுக்குள்ளே தான் இயேசு இருப்பார். மரியாவுடைய பிளட்டு வந்து இயேசுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா பிளட்டு வந்து பழி செலுத்தக்கூடிய பிளட்டு கிடையாது. அதனால தான் அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார். பிறந்த உடனே அவர் வந்து குழந்தையா இருக்கும்போது பேசலை, நான் குழந்தை தான் ஆனால் நான் ரட்சகர்னு சொல்லலை. அப்படி பேசியிருந்தா மரியா ஓடி இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு என்னால் பால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு ஓடி இருப்பாங்க. எடுத்த உடனே பேசுது, என்ன மரியா எப்படி இருக்க அப்படின்னா தாடி. அவ்வளவு ரட்சகர் தன்னை அப்படியே ஹம்பிள் பண்ணியிருந்தாருங்க. ஆனால் அதில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், கடலில் நடந்தார், குருடனை சுகமாக்கினார், கண் இல்லாதவனை கண்ணை உருவாக்கினார். இதெல்லாம் நம்புறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்படியே எப்படி நம்ம ரட்சிப்பே ஒரு பெரிய மிராக்கிளுங்க. எல்லாமே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு எடுக்கிற ஆள் தேவ ஆவியானவர் நம்மை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வச்சார். ஒரு நாளில் நம்முடைய மூளைவுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவர் தான் ஆண்டவர் ரட்சகர் விசுவாசிக்க வச்சார். நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கும் அற்புதத்தை விசுவாசிங்க. இன்னைக்கு ஒரு மாறலை, இன்னைக்கும் அற்புதம் செய்வார், இன்னைக்கும் அதிசயம் செய்வார், இன்னையும் தண்ணீர் ரசமாக மாற்றுவார், இன்னைக்கும் மரித்தோரை அவர் சுகமாக்குறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அவர்.